Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baytihi ajma'in, amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa innahu lihubbil khairi lashadid. சதகல்லாஹுல் அதீம். அனைத்து புகழும் அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம். ரமதானுடைய மாதத்தின் 2/3 பகுதியை கழித்தவர்களாக இறுதி 10 எதிர்பார்த்து நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த புனிதமான மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் ஏராளம், நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவைகள் ஏராளம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செல்வந்தர்களுக்குரிய மிக முக்கியமான அமானிதமாக கருதி ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்பதாக கருதுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, செல்வம் என்பது அல்லாஹ்வினுடைய ஆகப்பெரிய அருள். உலகத்தில் அல்லாஹ்வினுடைய நியாமத்துகள் வித்தியாசமான பல அமைப்பில் இருக்குது. சில நியாமத்துகளை அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். சில நியாமத்துகளை அல்லாஹ் அநேகமானோருக்கு கொடுத்திருக்கிறான். சில அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளை அல்லாஹ் அவன் ஒரு சிலரை மாத்திரம் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான ஒரு முக்கியமான, அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒரு அல்லாஹ்வினுடைய நியாமத்து தான் செல்வம் என்பது. இந்த செல்வம் எங்களுடைய பார்வையில் வித்தியாசமான பல கருத்துகளில் இருக்கலாம். குர்ஆனுடைய பார்வையில் செல்வம் என்பது என்ன? குர்ஆன் இந்த செல்வத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? இது வரவேற்கத்தக்க உண்டா அல்லது எங்களுக்கு தேவையில்லாத உண்டா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவதாக செல்வத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற மிக பிரதானமான வாசகம், வலா துஅ்துஸ் சுஃபஹா அம்வாலகுமுல் லதி ஜஅலல்லாஹு லகும் கியாமன். அல்லாஹ் பணத்தை எவ்வாறு சொல்லுகிறான்? அதனை உங்களுக்குரிய கியாமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கியாம் என்றால் அஸ்லன் லில் மஆயிஷ், வாழ்வாதாரம்,
வாழ்க்கைக்குரிய அடிப்படையானதாக செல்வத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த அளவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒரு பகுதிதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பது என்பது. எங்களுக்கு தெரியும், பணத்துக்கு அரபியிலே மால் என்று சொல்லுவோம். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பணத்துக்கு மால் என்று பாவித்தது போல ஒரு சில இடங்களில் மாத்திரமல்ல, 10 இடங்களை விடவும் அதிகமான இடங்களில் பணத்துக்கு அல்லாஹ் ஹைர் என்று சொல்லி இருக்கிறான். வ இன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத். இந்த ஆயத்தில் ஹைர் என்றா அதுக்குரிய கருத்து எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஆயத்தில் எந்த குர்ஆனுடைய விரிவுரையாளர்களும் ஹைருக்கு நலவு என்ற கருத்து கொடுக்கல. இந்த ஹைருக்குரிய கருத்து பணம். வமா துன்ஃபிகு மின் ஹைரின். இந்த ஆயத்தில் உள்ள ஹைருக்குரிய கருத்து பணம். குதிப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் இன் தரக ஹைரன். இந்த ஹைருக்குரிய கருத்து பணம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் நேரடியாக பணத்துக்கு ஹைர் என்று சொல்லி இருக்கிறது. இன்னும் ஒரு வார்த்தை, குர்ஆன் பணத்துக்கு ஃபضل என்று சொல்லி இருக்கிறது. வலா யத்தலி உலுல் ஃபضل மின்கும். ஃபضل என்றால் உபகாரம். ஆனால் இந்த ஆயத்தில் உள்ள ஃபضலுக்கு உலமாக்கள் சொல்லுகின்ற கருத்து பணம். குர்ஆன் பணத்துக்கு ஜீனத் என்று சொல்லி இருக்கிறது, அலங்காரம். இப்படி பார்த்தா குர்ஆன் செல்வத்தை பற்றி அழகான வார்த்தைகளால் வர்ணிக்கிறது. அடுத்த பக்கமாக பரட்டி பார்ப்போம் என்றா குர்ஆன் பணத்துக்கு இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. வமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. பணம் என்பது உங்களுக்குரிய ஃபித்னா என்றும் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த ஆயத்துகளை வைத்து உலமாக்கள் எங்களுக்கு ஒரு அழகான பாடம் சொல்லித் தருகிறார்கள். பணம் என்பது வெறுமனே இது கூடாத உண்டு, இது தேவையில்லாத உண்டு, இது மனிதனுக்கு பொருத்தமில்லாத உண்டு அப்படின்னு ஒதுக்கி தள்ள வேண்டிய ஒன்றும் அல்ல. அதே நேரம் பணம் என்றாலே அது எங்களுக்குரிய நலவுதான் என்று எடுத்துக்கொள்றதுக்குரிய ஒன்றும் அல்ல. அவ எப்படி இந்த பணத்தை நாங்க பார்க்கிற, செல்வத்தை எப்படி நாம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்குரிய ஹைரா ஷர்ரா, எங்களுக்குரிய அலங்காரமா எங்களுக்குரிய ஃபித்னாவா எப்படி எடுத்துக்கொள்ற? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு முடிவில் இருக்க முடியாது. பணம் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவரை வச்சு வித்தியாசப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட கரத்திலையும் அல்லாஹ் பணத்தை கொடுத்து வைத்திருந்தான். காரூனுடைய கையிலையும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். குர்ஆனிலே அல்லாஹ் காரூனை ஒரு பணக்காரனாக சொல்லுகிறான். 2 பேருக்கும் செல்வம் இருந்துச்சு. ஆனா இந்த செல்வம் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை வைத்து அந்த செல்வம் வித்தியாசம். ஒருவருடைய கரத்திலே இருக்கும் பொழுது அது ஹைரா இருக்கிறது, இன்னும் ஒருவருடைய கையில் இருக்கிற நேரம் அதே செல்வம் ஷர்ராக மாறுது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களில் மிக பெரும் செல்வந்தர்கள் இருந்தார்கள். அந்த செல்வத்தால அவங்களுக்கு
பல நலவுகளுக்கு அது காரணமாக இருந்துச்சே தவிர அது அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல்ல. அதே நேரம் ஈமான் இல்லாதவர்கள் பலர் செல்வத்தோடு வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஷர்ராக மாறிச்சு. அருமை செல்வந்தர்களே, அல்லாஹ் எங்கட கையில பணத்தை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான். ஏண்ட கையில உள்ள பணம், ஏண்ட கையில அல்லாஹ் தந்து வச்சிருக்கிற இந்த செல்வம், இது ஹைரா இது ஷர்ரா? இது ஹைராக ஷர்ராக மாறுறது எங்கட கையில இருக்குது. இதை நாங்க எப்படி பார்க்கிறோம், இதை நாங்க எப்படி சம்பாதிக்கிறோம், இதை நாங்க எப்படி செலவழிக்கிறோம், இதை வச்சு வித்தியாசப்படும். காரூண்ட கையில் இருந்த பணம், காரூன் அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? இன்னமா ஊதி துஹு அலா இல்மின் இந்தி, இந்த செல்வம் ஏண்ட டேலண்டால எனக்கு கிடைச்சது, நான் சம்பாதிச்சது. இது வரப்படா குர்ஆன்ல ரெண்டு அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை சொல்லும் பொழுது இது எங்கட புறத்தில் இருந்துதான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை உணர்த்துகின்ற ஏதாவது ஒரு வார்த்தையை அல்லாஹ் வச்சே இருப்பான். அதுல ஒன்று இல்ம், இரண்டாவது செல்வம். குர்ஆன்ல இல்ம பத்தியும் செல்வத்தை பத்தியும் எங்கெல்லாம் ரப்பு பேசுகிறானோ அந்த எல்லா இடங்களிலும் இது நாங்க கொடுத்தது அப்படின்றத ரப்பு உணர்த்துவான். ஆனா காரூன் அவன் சொன்னது என்னண்டா, இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, இது நான் சம்பாதிச்சது. எங்கள்ல நிறைய பேர் சொல்லுவோம், எங்கட வாப்பா உம்மா வசதியா இருக்கல்ல, நாங்க ஓடின ஓட்டம், எங்கட அலைச்சல், நாங்க படிச்ச படிப்புக்கு நாங்க சம்பாதிச்சிருக்கிறது. அந்த சிந்தனை எங்கட கல்புல வந்துடப்படாது. அப்படி யாராவது ஒருவருடைய உள்ளத்துல வந்தா, ஏண்ட டேலண்டால நான் சம்பாதிச்சிருக்கிறேன், யாராவது ஒருவர் பிசினஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டாரு அப்படின்னா நாங்க சொல்ற கொஞ்சம் யோசிச்சு நடக்க தெரியாதா? என்ன வியாபாரம் செய்யறாரு இவரே, இவ்வளோ பெரிய கடன்ல மாற்ற வரையில என்ன செஞ்சாரு? கண்ணியமானவர்களே, புத்திய வச்சு சம்பாதிக்க இயலா. செல்வம் என்பது எங்கட திறமையால் எங்களுக்கு கிடைச்சது இல்ல, அல்லாஹ் தந்தது. முதலாவது எங்கட கல்புல வரணும், ஏண்ட கையில இருக்கிற இந்த செல்வம் அல்லாஹ் எனக்கு தந்து வச்சிருக்கிறான். இதுக்கு மாற்றமாக ஏண்ட டேலண்டால நான் சம்பாதிச்சதுண்டு வந்தா எனக்கும் காரூனுக்கும் வித்தியாசம் இல்லா போயிரும். இதனால தான் நாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்க யோசிக்கிறோம். கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிச்சத சும்மா அள்ளி கொடுக்கவா? நாங்க சம்பாதிச்சதில்ல, அல்லாஹ் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், உலகத்தில் நாங்க தான் உங்களை பங்கு போட்டு வச்சிருக்கிறோம். சிலர செல்வந்தர்களாக, சிலர ஏழைகளாக அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஏழைகள் ஏழைகளாக மாறினது அவங்கட பலகீனத்தால் அல்ல, செல்வந்தர்கள் செல்வந்தர்களாக மாறினது அவங்கட திறமையால் அல்ல. இத அல்லாஹ் போட்டிருக்கிற பங்கு. இன்றைக்கு செல்வந்தனா இருக்கிற நான், ரப்பு நாடினா நாளைக்கு ரோட்ல, இன்றைக்கு நான் கோடிக்கணக்கான பெருமதியான சொத்துக்கு சொந்தக்காரன், ரப்புடைய நாட்டத்தில் இருந்தா ஒரு நாள் போதும் எல்லாம் இழந்து போறதுக்கு. ரப்பு தந்தது ரப்புக்கு எடுக்கிறது பெருசில்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால ஏண்ட கையில இருக்கிற செல்வம் அல்லாஹ் எனக்கு தந்தது அப்படின்ற உணர்வு இருக்கணும். அப்படி வரலண்டா காரூனுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லா போயிடும்.
இரண்டாவது, எங்கட செல்வம் இபாதத்துக்கு எந்த வகையிலையும் தடையாக அமைஞ்சிடப்படா. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய செல்வத்தை கொண்டு வெத்துறதுக்கு காரணம் அது. ஃபகால இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைர் அன் திக்ரி ரப்பி ஹத்தா தவாரத் பில் ஹிஜாப். அவங்களோட குதிரை பட்டாளத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க, ரசிச்சு கொண்டிருந்தாங்க. அசருக்கு அதான் சொன்னது விளங்கல்ல. சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகுதான் யோசனை வருகிறது, அசர் கலாவாகிட்டே. ஒரு நேர தொழுகை கலாவாகுவதற்கு இந்த செல்வம் காரணமாக இருந்ததா? இப்படியான ஒரு செல்வம் எனக்கு தேவல்ல. ருத்துஹா அலை ஃபதஃபிக மஸ்ஹம் பிஸ்ஸூகி வல் அனாக். திருப்பி கொண்டு வாங்க, போன எல்லா குதிரைகளையும் திருப்பி கொண்டு வாங்க. கால கழுத்தை வெட்டி எல்லாத்தையும் ஓரமாக்கினான். ஒரு நேர தொழுகை கதாவாக மாறுவதற்கு இந்த செல்வம் காரணமாக இருக்கிறதா? அப்படி ஒரு செல்வம் எனக்கு தேவையில்லைண்டான். இந்த உணர்வு வேணும். இன்றைக்கு 2 மணி 3 மணி லுஹருக்கு அதான் சொல்லிட்டான்னு யோசிக்கிறோம். ஏன் தெரியுமா? அவ்வளோ பிஸியா இருக்கிறோம் கடையில். அதான் சொல்றது விளங்குதில்ல. 5 மணியாகி அசர் தொழல்ல. ஏண்டா அவ்வளோ பிஸியா இருக்கிறாரு. 6 மணிக்கு அசர தொழுகிறாரே, 7:15 மகரிபு தொழுகிறாரே. சில தொழுகைகள் கலாவாகி கூட போகுது. ஏண்டா அவளோ அவர் பிஸியா இருக்கிறாரா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட செல்வம் இபாதத்துக்கு தடையாகிவிடக் கூடாது. இதனால தான் அல்லாஹு தஆலா காரூனுடைய பாடத்தை சொல்லித் தரும் பொழுது குர்ஆனிலே 4 புத்திமதிகளை சொல்லுகிறான். ஒவ்வொரு செல்வந்தரும் தனது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அத்தியாவசியமான 4 விடயங்கள். முதலாவது, வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ் அத்தாரல் ஆகிரா. உங்களுக்கு அல்லாஹ் தந்த செல்வத்தை வச்சு நீங்க ஆகிராவை தேடிக்கொள்ளும். செல்வத்தை அல்லாஹ் கையில தந்திருக்கிறதே துன்யாவை அனுபவிக்கிறதுக்கு அல்ல. இந்த மாசம் ஒரு நாட்டில், அடுத்த மாசம் ஒரு நாட்டில், உலகத்தில் நாங்க போகாத நாடு இல்ல, குடும்பமா போயிருக்கிறோம், நண்பர்களோட போயிருக்கிறோம். இப்படின்னு சொல்லி மாறி மாறி துன்யாவை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு இல்ல. அல்லாஹ் எங்கட கையில செல்வத்தை தந்திருக்கிற அல்லாஹ் உணர்த்துறான். உங்களோட கையில நாங்க தந்து வச்சிருக்கிற இந்த செல்வத்தை வச்சு ஆகிராவை தேடிக்கொள்ளுமா. ஆகிராவை தேடுறதுக்கு தான் தரப்பட்டிருக்குது. சஹாபாக்கள்ல ஒரு கூட்டம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذهب اهل الدثور بالاجور. செல்வந்தர்கள் நன்மையில முந்தி கொண்டு போறாங்களே, எவ்வளோ சதக்கா கொடுக்கறாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, சல்லி இல்லாமலும் சதக்கா கொடுக்கலாம். தஸ்பீஹ் செய்யுங்க, சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, அதுவும் சதக்கா தான் என்றாங்க. இதை கேள்விப்பட்ட செல்வந்தர்கள் அதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொல்லி தந்த அந்த அமல்களை அவங்களும் செய்றாங்களே, அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அருள் உண்டா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்கட கையில மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறான். சொர்க்கத்தை சம்பாதிக்கலாம், நன்மையை சம்பாதிக்கலாம். ஆக பெரிய ஆயுதம் கையில. இந்த செல்வத்தை வச்சுக்கொண்டு இந்த அற்பமான துனியாவை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இதை பாவிச்சிருவோம்டா, நாங்க ஆக பெரிய நஷ்டவாளிகள். நாங்க எப்ப லாபத்துக்குரியவர்களாக மாறலாம்டா, இந்த செல்வத்தை வச்சு நாங்க சொர்க்கத்தை சம்பாதிக்கணும், சொர்க்கத்தினுடைய உயர் அந்தஸ்துகளை சம்பாதிக்கணும். அதுக்குத்தான் தரப்பட்டிருக்குது. அப்ப நாங்க துன்யால எங்கட தேவைகளை செஞ்சு கொள்ளவே படாதாண்டா, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. அல்லாஹ் இரண்டாவதாக சொல்றான், துன்யால உங்களோட தேவைகளை இந்த செல்வத்தை வச்சு பூர்த்தி செய்யறதுல எந்த குற்றமும் இல்லை.
அதையும் செஞ்சு கொள்ளுங்க. மூணாவதாக வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லித்தாரான். அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செஞ்சானோ அத மாதிரி நீங்களும் அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. எங்கட கையில் இருக்கிறது ரப்பு உபகாரமா எங்களுக்கு தந்தது. ரப்பு தரலண்டா எனக்கு இல்ல. செல்வம் என்றது பரம்பரையா வாரதில்ல. எத்தனையோ நானா பணக்காரன் தம்பி ஏழையா இருக்கிறாரு, தம்பி பணக்காரன் நானா ஏழையா இருக்கிறாரு. வாப்பா செல்வந்தர், மகனுக்கு வசதி இல்ல. மகனுக்கு வசதி இருக்குது, வாப்பாக்கு வசதி இல்ல. அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தான் கொடுப்பான். வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செஞ்சிருக்கிறானோ அத மாதிரி நீங்களும் அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய். வாழ்க்கையில பணம் கையில வந்ததோட சுத்தி இருக்கிறவங்களை மறந்துடப்படா. சுத்தி இருக்கிறவங்களை ஞாபகம் வச்சு கொள்ளணும். சிலவங்களுக்கு பணம் கையில வந்தா நலவு செய்யற ஆசை இருக்குது. ஆனா யோசின வார முதலாவதே உம்ரா ஹஜ்ஜி. உம்ரா ஹஜ்ஜி செய்யறது தப்பில்ல. ஒவ்வொரு வருடமும் ஹஜ், வருஷத்துக்கு பல தடவை உம்ரா. இவங்கட பார்வையில நன்மை என்பது அது மட்டும்தான். மகன் உம்ரால வாப்பா பெருநாளைக்கு உடுப்பு இல்லாம இருக்கிறார். நானா உம்ரால தம்பிட குடும்பம் இஃப்தாருக்கு இல்லாம இருக்கிறாங்க. நண்பர் உம்ரால அவரோட சுத்தி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்கள் சஹருக்கு இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு விளங்காது. நிறைய பேர் கண்ணுக்கு விளங்காம இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் உணர்த்துறான், உங்களுக்கு நாங்க செஞ்சிருக்கிற உபகாரம் போல நீங்களும் உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு செய்யுங்க. உங்களை கொடுக்க வச்சதும் அல்லாஹ், அவங்களை கை நீட்டி வாங்க வச்சிருக்கிறதும் அல்லாஹ். அல்லாஹ் நாடினா நாளைக்கு அவங்களை கொடுக்க வச்சு உங்களை கை நீட்டி வாங்க வச்சிருவான். இது அல்லாஹ்க்கு பெருசு இல்ல. இத மறந்துடப்படாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சுத்தி, இருக்க இடம் இல்ல. எத்தனையோ செல்வந்தர்களுடைய பெற்றார்கள் பேமெண்ட்ல படுக்கிறாங்க, மரத்தடியில படுக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. தூங்குறவங்கட புள்ளகள் எங்க? எல்லாரும் வீடுகளுக்குள்ளாலதான் இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது அடிப்படையானது. எங்கட செல்வத்தை வச்சு உம்மா வாப்பாவை மறந்துடப்படா, கூட பிறந்தவங்களை மறந்துடப்படா. சிலவங்க ஒரு நிலைமைக்கு போனதுக்கு பின்னால உம்மா விளங்குறல்ல, வாப்பா விளங்குறல்ல, கூட பிறந்தவங்க விளங்குறல்ல, குடும்பம் விளங்குறல்ல. ஏதாவது உதவி கேட்டு போனா கூட உங்களுக்கு தாரத்துக்கா நாங்க சம்பாரிச்சு வச்சுக்கிறோம். நீங்க சம்பாரிச்சு வைக்கல, அல்லாஹ் உங்களோட கையில தந்து வச்சிருக்கிறான். ரப்பு நினைச்சா உங்களோட ஹக்கை ஏண்ட கையில தந்து வச்சிடலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்தவங்க எங்கட கண்ணுக்கு விளங்கணும். பலகீனமானவங்க எங்கட கண்ணுக்கு விளங்கணும். நோயாளிகள் எங்கட கண்ணுக்கு விளங்கணும். ஏழைகள் எங்கட கண்ணுக்கு விளங்கணும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடியவங்களாக செல்வந்தர்கள் மாறணும். முறையான ஜகாத், முறையான சதக்கா கொடுக்கப்படும் என்றிருந்தா அந்த ஊர்ல ஏழைகள் இருக்க மாட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்கட செல்வத்தில் பங்கெடுக்க வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊரில் உள்ள ஏழைகள், எங்கட குடும்பத்தில் உள்ள பலகீனமானவர்கள், குறிப்பாக எங்கட மஸ்ஜிதுகளில் கடமை புரியக்கூடிய உலமாக்கள், முஅத்தின்கள்,
அப்படியானவங்களை ஒரு சந்தோஷம் ஒன்று கொடுத்து கவனிக்கிறதே ரமலான்ல தான். ஏனென்றா ஏனைய மாதங்கள்ல அவங்கட கொடுப்பனவு எவ்வளோன்னு தெரியும் எல்லாருக்கும். அதனா இந்த இடத்துல சொல்ல தேவையில்ல. செல்வந்தர்களுடைய ஒரு நேர சாப்பாட்டினுடைய பில் வெளியே போய் குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு வந்தாங்கண்டா ஒரு இமாமுடைய சம்பளத்தை கொடுத்துட்டு தான் வருவான். ஒரு மாதம் பள்ளியில் இருக்கிற இமாமுக்கு முஅத்தினுக்கு கொடுக்கக்கூடியத ஒரே இரவுல செலவழிக்கிறவங்க தான் செல்வந்தர்கள். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்கள சந்தோஷப்படுத்தலாமே, ஏதாவது கொடுக்கலாமேண்டா அதுக்கு நிறைய யோசிக்கிறோம். இவ்வளவு கொடுக்கணுமா? உலகத்தில் எங்களுக்கு உதவி செய்யறவங்க பலர். ஆனா இந்த மஸ்ஜிதில் இருந்து கொண்டே முஅத்தின்களாக இமாம்களாக எங்களுக்கு பங்களிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாங்களே, இவங்கள மாதிரி இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்கு கை கொடுக்கலாம். உலகத்தில் கை கொடுக்கிற எல்லாரும் துனியாவுக்காகத்தான். ஆனா இவங்க எங்களுக்கு கை கொடுக்கிறது ஆகிராவுக்காக, எங்கட சொர்க்கத்துக்காக, எங்கட புள்ளகளை முறையான எதிர்கால சமுதாயமாக உருவாக்குறதுக்காக. இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதா. எங்கட செல்வத்தில் மிகப்பெரிய பங்குதாரர்கள் இவங்க என்றதை நாங்க மறந்திடப்படா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த தொடர்ல அல்லாஹ் நாலாவதாக வலா தபுகில் ஃபசாத ஃபில் அர்த், கையில பணம் இருக்குதுன்றதனால அதிகாரம் செலுத்தவானம், உங்களோட பவரை காட்டவானம். நாங்க யார்கிட்டையும் தேவை காண்ற ஆக்கள் இல்ல, எல்லாரும் எங்கள் பக்கம் தேவையுள்ளவர்கள் என்றதனால உங்களோட பவரை காட்ட போகவானம். நாளைக்கு அல்லாஹ் உங்களை தேவையுள்ளவனாக ஆக்கிடுவான் சில நேரம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நியாமத் செல்வம் என்பது எங்கட கையில அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றா எங்கட நடவடிக்கைகள் நிதானமாக மாறணும். நிறைய பொறுப்புகளை எங்களுக்கு தந்துதான் எங்கட கையில அல்லாஹ் இந்த செல்வத்தை தந்திருக்கிறான். நானும் வேண்ட மனைவியும் வேண்ட புள்ளகளும் இந்த துன்யாவை சுத்தி அனுபவிச்சு கொண்டிருக்கிறதுக்காக மட்டும் இந்த செல்வத்தை அல்லாஹ் எனக்கு தரல. ஏண்ட கையில இருக்கிற இந்த செல்வத்துல பங்குதாரர்கள் நிறைய பேரிக்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட வரும் வரையில பார்க்கப்படா. சிலவங்க இருக்கிறாங்க, தேவண்டா கேட்க வேண்டியதானே, தேவையுள்ளவங்க வந்து என்ன சந்திக்க வேண்டியதானே. இல்ல, நாங்க தேடி போகணும். யாரு தேவையுள்ளவர்கள் என்பதை நாங்க தேடணும். வீடு வீடாக போவோம், தெரு தெருவாக போவோம், தேவையானவர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு கொடுப்போம். நாங்க தேடலண்டா தேடுறதுக்கு ஒரு சமூகம் இருக்கிறாங்க. கஷ்டமானவர்களை தேடி உதவி செஞ்சு அவங்கள மதம் மாத்துறாங்க. கேவலம் ஒரு வீட்டுக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட 25 தகரத்துக்காக களிமாவை விட்டுட்டு போனவங்க இருக்கிறான். இத மாதிரி ஏராளம். அதுக்கு பிறகு போய் திரும்பி வந்துருங்க, நாங்க உங்களை பார்க்கிறோம் கேட்கிறோம், அது ஏறாதவங்களுக்கு. எனவே கண்ணியமானவர்களே, எங்கட கையில உள்ள பணத்துக்கு தேவை உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க. அருமை செல்வந்தர்களே, பணத்தை கையில வச்சு கொண்டு சம்பாதிச்சு கொண்டு இருக்கக்கூடியவர்களே, எங்களோட கூட இன்னும் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்றதை மறந்திடப்படாது. அவங்களையும் சிந்தனையில வச்சு வாழுவோம். குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அவர்களை தேடி சென்று அவர்களின் கண்ணீரை துடைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ என்னென்ன நியாமத்துகளை எல்லாம் தந்திருக்கிறாயோ அதை கொண்டு நீ எதிர்பார்க்கிற மாதிரி செயல்படக்கூடிய சீதேவிகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக.
இந்த ரமலானில் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பதுவாவுக்கு ஆளாகி நஷ்டமடைந்த அப்படியான கூட்டத்தில் எங்களை யாரையும் சேர்த்தராதே ரப்பே. நீ கோடிக்கணக்கான மக்களுக்கு நரக விடுதலை கொடுக்கிறாய், அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ லா யுர்ஜா லிகஷ்ஃபி ஷதாயிதி இல்லாஹு வலா யுதுஆ லிரஃபில் மகாயிதி இல்லாஹு வமா முராதுல் ஆஷிகீன ஃபித் தாரைனி இல்லாஹு வமா மத்லூபுல் வாசிலீன ஃபில் கௌனைனி இல்லாஹு அல் மக்லூகு குல்லுஹும் துஅஃபாஉ லா கவிய்ய இல்லாஹு வன்னாசு குல்லுஹும் ஃபுகரா லா கனிய்ய இல்லாஹு லா வாஜித வலா மாஜித இல்லாஹு லா ஹாஃபித வலா நாசிர இல்லாஹு வமன் யம்லிகு ஸம்அ வல் அப்சார இல்லாஹு வமன் யஅலமுல் ஜஹ்ர வஸ்ஸிர்ர இல்லாஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஃபயா அய்யுஹன் நாஸ் ஃபஇன்னி ஊஸீக்கும் வ நஃப்ஸி அவ்வலன் பித்தக்வல்லாஹ் வ உஹذிருக்கும் யௌமன் அபூஸன் கம்தரீரா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். அய்யுஹன் நாஸ் இஸ்மஉ வஉ மன் ஆஷ மாத் வ மன் மாத ஃபாத் வ குல்லு மா ஹுவ ஆத்தின் ஆத். ஆயாத்துன் முஹ்கமாத் வ மதருன் வ நபாத் வ லைலுன் தாஜ் வஸ்ஸமாஉ ذات அபராஜ். மாலி அரன் நாஸ யذهبون ولا يرجعون أرضوا فأقاموا أم تركوا فناموا أين الآباء والأجداد والفراعنة والشداد اعلموا أن الدنيا دائرة ولذتها فانية وطاعتها باقية وحاصلها فوت وآخرها موت. إخواني بدن ضعيف ضعيف وسفر طويل طويل وبحر عميق عميق والنار حريق حريق والميزان عديل عديل. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فيا أيها الناس فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك وسلم عليه. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.